அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சபரிமலையில் மகர விளக்கு மற்றும் மண்டலகால பூஜைகளுக்காக நடை திறக்கப்பட்டுள்ளது. கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி முதல் பக்தர்கள் மாலையிட்டு 41 நாட்கள் விரதம் இருந்து சபரிமலையில் ஐயப்பனை தரிசிக்க செல்வார்கள். அதற்காக பக்தர்கள் இணைய வழியாக டிக்கெட் முன்பதிவு செய்து டிக்கெட்டுடன் செல்பவர்களுக்கு மட்டுமே தரிசனத்திற்கான அனுமதி கிடைக்கும். அதற்கு இணைய வழியாக எவ்வாறு டிக்கெட் முன்பதிவு செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக இணைய வழியில் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.sabarimala.kerala.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் சபரிமலை ஸ்ரீ தர்ம சாஸ்தா டெம்பிள் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்ல தான் நம்ம தரிசனத்திற்காக முன்பதிவு செய்ய வேண்டும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பூஜா புக்கிங், அகாமடேஷன் புக்கிங், விஷுவல் கியூ அப்படி கொடுத்திருக்காங்க. அதாவது தரிசன நேரத்திற்கான புக்கிங். அதற்கு முன்னாடி இந்த வெப்சைட்ல லாங்குவேஜ் வேணும்னா நீங்க மாத்திக்கலாம். ஆங்கிலம், மலையாளம், தமிழ், கன்னடா, ஹிந்தி, தெலுங்கு கொடுத்திருக்காங்க. எந்த லாங்குவேஜுக்கு வேணாலும் நீங்க மாத்திக்கலாம். அந்த இணையதளம் நீங்கள் செலக்ட் பண்ணி இருக்கக்கூடிய லாங்குவேஜுக்கு மாற்றப்படும். தரிசனத்திற்கான டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு இந்த விஷுவல் கியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி புதுசா ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். திருவாங்கூர் தேவசம் போர்ட் ஆன்லைன் சர்வீஸ் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல தரிசனத்திற்காக நம்ம புக் பண்ணுவதற்கு ஃபர்ஸ்ட்ல ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும். ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் கொடுத்து உங்க பாஸ்வேர்டு என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ணி டிக்கெட்டுக்காக முன்பதிவு செய்யலாம். இல்லை என்றால் புது யூசரா இருக்கும்போது இங்க ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நியூ யூசர் ரெஜிஸ்டர். இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்ல ஃபர்ஸ்ட்ல பிலிகிரிம்ஸ் டீடைல்ஸ் கேக்குறாங்க. உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறம் உங்க ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் எல்லாமே செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்க முழு முகவரியை என்டர் பண்ணணும். ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு இந்த மாதிரி அட்ரஸை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஐடி ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க. போட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் கொடுத்திருக்காங்க. உங்க கையில எந்த ஐடி இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் போட்டோ ஐடி நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. உங்க ஆதார் கார்டு செலக்ட் பண்ணீங்கன்னா ஆதார் நம்பர், பாஸ்போர்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர், ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணீங்கன்னா ஓட்டர் ஐடி நம்பரை இங்க என்டர் பண்ணி அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ணணும். லாகின் பண்றதற்காக உங்க இமெயில் ஐடி என்டர் பண்ணி ஒரு பாஸ்வேர்டு ஒன்னு கிரியேட் பண்ணணும். ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு அப்பர் கேஸ் லெட்டர், ஒரு லோவர் கேஸ் லெட்டர் வர மாதிரி 8 கேரக்டருக்குள்ளாடி ஒரு பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக இந்த பேஜ்ல திருப்பியும் உங்க இமெயில் ஐடி அல்லது உங்க மொபைல் நம்பர் அப்புறம் நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டையுமே என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். இதுல விஷுவல் கியூ கொடுத்திருக்காங்க. அதாவது தரிசனத்திற்காக முன்பதிவு, காணிக்கா, பிலிகிரிம்ஸ் கைடு கொடுத்திருக்காங்க, பஸ் புக்கிங் கொடுத்திருக்காங்க. நம்ம தரிசனத்திற்கான முன்பதிவுக்காக விஷுவல் கியூ அப்படிங்கிற இந்த டேப்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி விஷுவல் கியூ டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. செலக்ட் டேட் கொடுத்துக்கோங்க. இங்க ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே ஆல்ரெடி புக்கிங் முடிச்ச டேட். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்க கிரீன் கலர்ல இருக்கிறது எல்லாமே அவைலபிள் டேட். உங்களுக்கு எந்த டேட் வசதியா இருக்கோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரூட் கொடுத்திருக்காங்க. செலக்ட் ரூட். பம்பா மரக்கோணம் 4 கிலோமீட்டர், வண்டி பெரியார் சத்திரம் புல்மேடு 16 கிலோமீட்டர், எருமேலி காலகட்டி ட்ரெடிஷனல் பாத் 46 கிலோமீட்டர் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வசதியான ரூட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் செலக்ட் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. டைம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. 3 மணில இருந்து 4 மணி வரை, 4ல இருந்து 5 மணி வரை, 5ல இருந்து 6 மணி வரை அந்த மாதிரி இரவு வரைக்கும் டைம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட டைம் ஸ்லாட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா செல்ஃப் அதர்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க தனிநபரா இருந்தா செல்ஃப் செலக்ட் பண்ணிக்கலாம். அதர்ஸ்னா நீங்க ஒரு குழுவாக சென்றீங்கன்னா இந்த அதர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு குழுவில் 5 நபர்கள் வரைக்கும் இடம் பெறலாம். எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பிலிகிராம் கொடுத்துக்கோங்க. அல்லது இனியும் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா தனிநபர் ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பிலிகிரிம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி திருப்பியும் ஆட் பண்ணக்கூடிய டீடைல்ஸ் வரும். இதுல உங்க கூட யாராவது நபர் இருந்தாங்கன்னா அவங்களோட பேர், போட்டோஸ் எல்லாமே ஆரம்பத்துல நீங்க ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி என்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா பிலிகிரிம்ஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. பிரசாதம் ஏதாவது உங்களுக்கு ஆட் பண்ணணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அரவணா 1 யூனிட் 100 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அப்பம் 45 ரூபாய் 1 யூனிட், அபிஷேகம் நெய் 100 ரூபாய், மஞ்சள் அண்ட் குங்குமம் 50 ரூபாய், விபூதி 30 ரூபாய் கொடுத்திருக்காங்க. குவாண்டிட்டி எவ்வளவு வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு நபருக்கு 2 தான் கொடுத்திருக்காங்க அரவணா. அந்த மாதிரி உங்க குவாலிட்டியை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். உங்க குவாண்டிட்டியை அமௌண்ட் இங்க வரும். அமௌண்ட் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். தரிசனம் ஃப்ரீ தான். பிரசாதம் ஏதாவது நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அதற்கான பேமெண்ட் பண்ண வேண்டும். எல்லாமே பண்ணி முடிச்சு ஆட் விஷ் லிஸ்ட் கொடுத்துக்கோங்க. உடனே மை விஷ் லிஸ்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. விஷுவல் கியூ ஒரு நபருக்கான டிக்கெட் இருக்கானது.
அடிஷனலா நீங்க பிரசாதம் ஏதாவது செலக்ட் பண்ணி இருந்தீங்கன்னா அதற்கான அமௌண்ட் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இல்லன்னா இலவசமா தரிசனம் மட்டும் நீங்க பண்ணிக்கலாம். இந்த ப்ரொசீட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. உடனே உங்க டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்துருச்சு. புக்கிங் ஐடி, சர்வீஸ் நேம், டேட், டைம் ஸ்லாட், பிலிகிரிம்ஸ், அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே வந்திருக்கு. பிரசாதம் ஏதாவது நீங்க செலக்ட் பண்ணி இருந்தீங்கன்னா அதற்கான அமௌண்ட் இங்க காட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி புக்கிங் கன்ஃபார்ம், டிரான்சாக்ஷன் இஸ் சக்சஸ்ஃபுல்லி வித் டிரான்சாக்ஷன் ஐடி கொடுத்திருக்காங்க. உங்க டிக்கெட்டை டவுன்லோட் பண்றதுக்காக ஆப்ஷன் இருக்கு. கிளிக் ஓகே, டவுன்லோட் த ரெசிப்ட் ஃப்ரம் த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி, அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி வந்துருச்சு. இதுல டவுன்லோட் பண்ணுவதற்கான ஆப்ஷன் இருக்கு. டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. டிரான்சாக்ஷன் ஐடி, டிரான்சாக்ஷன் டேட், புக்கிங் நம்பர், சர்வீஸ் டைப், சர்வீஸ் டேட், டைம் ஸ்லாட், பிலிகிரிம்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த டிக்கெட் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. நீங்க இந்த டிக்கெட்டை இதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்க தரிசனத்தை நீங்க கேன்சல் பண்றதா இருந்தா அதுக்காக இங்க ஆப்ஷன் இருக்கு. கேன்சல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க டிக்கெட் நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு போக முடியல அப்படின்னா கண்டிப்பா நீங்க கேன்சல் பண்ண வேண்டும். ஏனென்றால் உங்களது டைம் ஸ்லாட்டில் வேறொரு பக்தருக்கு இந்த அனுமதி வழங்கப்படும். ஆகவே உங்களது தரிசனத்திற்காக நீங்கள் செல்லவில்லை என்றால் உங்களது டிக்கெட்டை கேன்சல் செய்ய வேண்டும். டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுவதற்காக இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்க விஷுவல் புக்கிங் கூப்பன் ரெடி ஆகும். இதை நீங்க நகல் எடுத்து தரிசனத்திற்காக செல்லும் போது உடன் எடுத்து செல்ல வேண்டும். இதுல உங்க போட்டோ இருக்கு, புக்கிங் ரெஃபரன்ஸ் ஐடி, டேட், டைம் ஸ்லாட், ரூட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஆகவே மகர விளக்கு மற்றும் மண்டலகால பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக செல்பவர்கள் இவ்வாறு இணைய வழியாக முன்பதிவு செய்து டிக்கெட்டுடன் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இல்லையில் செல்லும் வழிகளில் சிரமங்களுக்கு உள்ளாக நேரிடும். ஆகவே நிச்சயமாக இந்த இணையதளத்திலிருந்து உங்களது டிக்கெட்டை முன்பதிவு செய்து டிக்கெட்டுடன் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.